படத்துல மாஸ் இருக்கும், பில்டப் இருக்கும், ரெஃபரன்ஸ் இருக்கும், ரெட்ரோ சாங்ஸ் இருக்கும், சவுண்ட் இருக்கும், அது கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். ஆனா கதை ஸோ இந்த குட் பேட் அக்லி இந்த படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்து நம்மளுக்குலாம் ஒரு மேட்டர் வந்து தெளிவாக புரிஞ்சிச்சு. ஓகே, இது வந்து ஃபேன்ஸ்க்கான ஒரு படம். ஏன்னா விடாமுயற்சி வந்து ஃபேன்ஸ் வந்து என்ஜாயே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால வந்து அப்படியே கான்ட்ராஸ்டா இந்த படம் இருக்க போது அப்படின்னு நம்மளுக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சு ஃபுல்லா இது ஃபேன்ஸ்க்கான படம் தான் அப்படின்ட்டு. ஆனா பிரச்சனை என்னன்னா ஃபேன்ஸ் மட்டும்தான் இந்த படம் பாக்குற மாதிரி இருக்கு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னா ஸ்டைலிங்லாம் நல்லா இருந்தது, காஸ்டியூம்ஸ் பிரசன்டபிளா இருந்தது, ப்ராப்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ற ப்ராப்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அந்த கூஃபியா இருந்தாலுமே வந்து நல்லா இருந்துச்சு. ஏகேமே வந்து ஏகப்பட்ட கெட்டப்ஸ் நமக்கு இதுக்கு முன்னாடி புடிச்ச நிறைய மூவிஸ்ல இருந்து எல்லாமே ட்ரெய்லர்லயே நம்ம நிறைய லுக்ஸ் பார்த்தோம், மூவிலயும் அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி த்ரிஷா மேம் இருக்காங்க, சிம்ரன் மேம் வருவாங்க. ஸோ எல்லாமே ட்ரெய்லர்லேயே வந்திருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வர்றப்போ அவங்களுக்கான ஒரு மொமெண்ட்ஸு, இவங்களுக்கும் அவங்களுக்கும் பழைய படங்கள் இருக்கும்ல, அதுல ஒரு கனெக்ட் கொடுத்து அந்த பிஜிஎம் போடுறது, அப்புறம் அதுல ஏதாவது டைலாக் பேசுறது, இதெல்லாமே அங்கங்க அந்த நாஸ்டாலஜிக் டச் மாதிரிலாம் இருந்துச்சுல்ல, அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்க அப்பாவை கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர் தான். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து ஏகேயோட இன்ட்ரோ வந்து அந்த இந்த படம் இருக்குல்ல, தீனா படம் இருக்குல்ல, அதோட இன்ட்ரோ ஷாட் என்னவா இருக்குமோ அதே தான் இதுலயுமே அப்படி ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து முன்னாடி வந்து அவர் சாக்லேட் பாயா இருப்பார்ல, அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோ மாறுறது வந்து தீனா படத்துல இருந்து தான். ஓகேவா? ஸோ அந்த ஷாட்டை வந்து அப்படியே வந்து இல்லை ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து செம்மையா இருந்துச்சு. எனக்கு வந்து அந்த முன்னாடி இருக்க சாங்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணியிருந்தாங்கல்ல, அது எல்லாமே நல்லா இருந்தது. ஆமா, அந்த எடிட்டிங் நல்லா இருந்தது. அந்த இளமை இது ஏதோ சாங் வந்து அந்த சாங், அப்புறம் அந்த பழைய சாங் போடுறப்போ எல்லாமே வந்து ஆக்சுவலா ஃபைட் தான் ஓடும், மோஸ்ட்லி வந்து டான்ஸ் இருக்காது. அந்த ரெட்ரோ சாங்க்கு இந்த ஃபைட் கம்போஸ் பண்ணிருப்பாங்க. எடிட்டிங் வந்து செம்மையா சிங்க், பார்க்கிறதுக்கு ரொம்ப பிரசன்டபிளாவும் இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் கட்டுக்காக எடிட் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சோம், பட் வந்து மூவில ஃபுல் சாங்குக்குமே வந்துட்டு அது பண்ணிருந்தாங்க. படம் உள்ள வந்து ஃபுல் படமே வந்து ஒரு கான்செப்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பொங்கு 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 அடிச்சுட்டே இருக்கும். ஒரு கான்செப்ட்ல போறோம், இல்ல ஏதாவது பப்புக்கு போறோம், ஏதாவது ஒரு இதுல போறோம்னா பொங்கு பொங்கு அடிச்சுட்டே இருக்கும். நம்ம யார் பேசுறதும் ஆமா யார் பேசுறது யாருக்குமே கேட்காது இல்ல, அந்த மாதிரிதான் வந்து பொங்கு பொங்கு பொங்குன்னு அடிச்சுட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துலதான் வந்து எனக்கு வந்து சகோதரா இந்த காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வால்யூம்லாம் வந்து பீக்கு, அதாவது இந்த சிஸ்டம்ல தான் பார்த்துட்டு அந்த பீக் அடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி எல்லாமே பீக்கு. மார்க்கானிலேயே அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, பட் அது ஓகே, அது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஜாஸ்தி பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. படம் ஃபுல்லா ஓகே பில்டப் இருக்கும்னு தெரியும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனோம். ஃபுல்லாவே வந்து பஞ்ச் டயலாக்ஸ், எவ்ரி 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு பஞ்ச் டயலாக் நார்மல் டயலாக்ஸே இல்ல. நார்மல் டயலாக் என்ன பேசுறாங்க, ஒரு நார்மல் கான்வர்சேஷன் எதுவுமே இல்ல, எல்லாமே பஞ்ச் டயலாக் தான். வைஃப் கிட்ட பேசுறாங்களா பஞ்ச் டயலாக், பையன் கிட்ட பேசுறாங்க பஞ்ச் போடு, அதுவா இங்க அடுத்து ஒரு பஞ்ச் போடு அப்படின்னு சொல்லி பஞ்ச் டயலாக். அந்த பஞ்ச் டயலாக் முடிஞ்ச உடனேவாது கொஞ்சம் நார்மலா பேசுவாங்களா, அதுக்கு ரிப்ளையும் ஒரு பஞ்ச் டயலாக், அதுக்கு ரிப்ளை இன்னொரு பஞ்ச். அதனால வந்து அந்த இமோஷனுக்குள்ளே போக முடியல. ஓகே, அந்த ஃபாதர் சன் இமோஷன் ஆகட்டும், இல்ல அந்த வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் அந்த இமோஷனுக்குள்ளே போக முடியல. ஒன்னால போக முடிஞ்சது கடைசி வரைக்குமே வந்து என்னால அந்த சென்டிமெண்ட் ஏதோ லைட்டா ட்ரை பண்ணிருக்காங்க, பட் அந்த சென்டிமெண்ட் இமோஷனுக்குள்ள எல்லாம் போகவே முடியல. இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன், நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. ஜென்ரலா இப்ப நான் ஒரு டானா இருக்கேன், இன்னொரு டான் இருக்காங்க அப்படின்னா அந்த டானுக்கு நான் பில்டப் கொடுத்துட்டே இருப்பேனா, இந்த படத்துல இருக்க எல்லா டானும் அது வந்து கேஜிஎஃப்ல வந்து ஒரு தாத்தா உட்கார்ந்து கதை சொல்றாங்க, ஃபுல்லா வந்து பில்டப் கொடுத்துட்டே இருப்பாருல்ல, அந்த மாதிரி இங்க எல்லாம் இருக்க. யார கேட்டாலும் ஐயோ அவரா, ஒரு பயங்கரமான ஆளாச்சு இருக்கலாம். ஓகே ரைட்டு, ஆனா என்னன்னா அது எல்லாமே ஒரு லெவலுக்கு ஒரு லிமிட்டுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து அதை என்ஜாய் பண்ண முடியும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இது எக்ஸ்பெக்டட் தான். இல்ல நான் எனக்கு ஓகே எனக்கு தெரியும், பட் நான் மார்க்கெட்டிங் பார்த்தப்போ வந்து அதுல கொஞ்சம் கதையா நிறைய விஷயங்கள் போயிட்டே இருந்துச்சு. உள்ள அதெல்லாம் இருந்தது, ஏதோ ஒரு எலிமெண்ட் இருந்துச்சா, அத ஃபாலோ பண்ணி போறப்போ இதெல்லாம் இருக்கிறப்போ நல்லா இருந்துச்சா. இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு நினைச்சா ஏகே ஒரு ரெட் டிராகன் மூச்சிலேயே முடிச்சிருவான். எல்லாமே ஓவர் டோஸா இருந்துச்சு. இப்போ விண்டேஜ் சாங் யூஸ் பண்றது ஓகே ஜாலியா இருந்துச்சு, அவங்க எடுத்த சாங் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அது அந்த ஃபைட் கோரியோவோட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா படத்துல எனக்கு தெரிஞ்சு 5-6 விண்டேஜ் சாங் வருது, 6 பாட்டு வருது படத்துல. புடிச்சது இந்த படத்துல மெயினா அந்த 2 பிஜிஎம்
பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் இருந்தது. பெருசா சாங்னு இல்ல இந்த மூவில. யூஸ் பண்ண சாங் எல்லாமே வந்து முன்னாடி இருந்த சாங்ஸ் தான். ஸ்டார்டிங்லயே வந்து ஹீரோ ஹீரோயின் மீட் பண்றப்பவே வந்து கிரீடம் மூவில இருந்த ஒரு சாங் இருந்தது. தொடுதொடு பேசும் சுல்தானா வந்துச்சு. இளமை இது வந்துச்சு. அப்புறம் ஒத்த ரூபாய் தரேன் அது வந்து. ஓகே இல்ல அதான் நான் சொல்றேன். இவ்வளவு பாட்டு வருது இல்ல ஒரு படத்துல அது ஒரு பாட்டு 2 பாட்டு இருந்தப்போ நல்லா இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஓட நம்ம உனக்கு பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த சாங்ஸ் எல்லாம் வரப்பதான் எனக்கு ஓகே, நான் கொஞ்சம் ஓகே என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி காதை லைட்டா ஓபன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு இருந்துச்சா, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது. படம் ஃபுல்லாவே ரெஃபரன்ஸ் தான். ஓகேவா, ஃபுல்லா ஏகேயோட ரெஃபரன்ஸ் அப்படியே அள்ளி தெளிச்சு விட்ட மாதிரி ஃபுல்லா இருக்கும். அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்தேங்கிற மாதிரி ஃபுல் ரெஃபரன்ஸா இருக்கும். என்ன மூவி ரெஃபரன்ஸ்ல இல்லன்றதே எனக்கு தெரியல. நம்ம எப்படியாவது அந்த படத்தோட பேராது வந்துருது பாட்ல. இல்ல அவரை சொல்லும்போது அதை மென்ஷன் பண்ணி சொல்றது, பஞ்ச் டயலாக்ல, சாங்ஸ்ல, சீன்ஸ்ல, சீன் ரெஃபரன்ஸ், டயலாக் ரெஃபரன்ஸ் எல்லாத்துலயும் so sweet. அந்த ரெஃபரன்ஸ்ல வந்து எது நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்து ஏகே வந்து அவரோட டயலாக் அவரோட இது மட்டும் இல்லாம மத்த நிறைய ஆக்டர்ஸோட ரெஃபரன்ஸும் நிறைய இருந்துச்சு. எனக்கு ரொம்ப எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்டர்வல் சீனே வந்து ஜெனரலா வந்து விஜய் சாரோட படத்துல வந்து இன்டர்வல் வந்து ஐ எம் வெயிட்டிங் அந்த டயலாக் வரும்ல, இந்த படத்துல இன்டர்வல் பிளாக்கே அதுதான். ஆனா ஏகே சொல்லுவாரு அப்படிங்கிறப்போ அது நல்லா இருந்துச்சு. நம்ம தான் இங்க மாறி மாறி அடிச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்து கோட்ல பார்த்தோம்னா உனக்கு யாரு பிடிக்கும்னு சொல்லிட்டு தலை மியூசிக் போட்டு அவர் அதை ஓகே சொல்றாரு. இங்க பார்த்தோம்னா இவர் வந்து அவரோட மெயின் டைலாக்க இவர் இன்டர்வல் பிளாக்கா வைக்கிறாங்க. இவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க, நம்ம தான் மாறி மாறி அடிச்சு சுத்திட்டு இருக்கோம். வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. அப்புறம் மத்த ஆக்டர்ஸ்க்குமே லைக் த்ரிஷா மேம்க்கும் சரி, சிம்ரன் மேம்க்கும் சரி, அவங்களோட மத்த மூவிஸோட ரெஃபரன்ஸுமே இருந்தது. ஆக்சுவலா சிம்ரன் மேம் வரும்போது அந்த ஒரு மாதிரி விசில் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க, வாலி ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. அந்த பிஜிஎம் கேக்குறதுக்கே வந்து அவங்க ட்ரெய்லர்ல வந்து அவங்கள காட்டாம மூவில இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தா அந்த மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபீல் இருக்கு. பிரச்சனையே அதுதான். என்ன அப்படின்னா ட்ரெய்லர்ல நம்ம ஒரு விஷயங்கள் பார்த்தோம்ல, அது மட்டும் தான் படமாவே இருந்துச்சு. அதுதான் வந்து எனக்கு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்டா ஒண்ணு இருக்கும், திடீர்னு வேற ஏதாவது ஒண்ணு இன்ட்ரோ ஆகும், வேற ஏதாவது ஒண்ணு நடக்கும். இப்ப டிராகன் பார்த்தோம்னா ட்ரெய்லர் கட்டு கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். அங்க நம்மளுக்கு போறப்போ வேற ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சுல, அப்ப நம்மளுக்கு வந்து நல்லா இருந்துச்சு ஒரு மாதிரி. ஆனா இதுல வந்து நம்ம ஓகே இதுதானா, இப்ப இதான் நடக்க போகுது, இது நடக்க போகுது, அப்ப இன்னும் சிம்ரன் மேம் வரலையே, இப்படி நம்ம பேசிட்டே இருந்தனால எல்லாமே எக்ஸ்பெக்டட் மொமெண்டாவே போயிடுச்சு. மாதிரி இன்ட்ரோ நல்லா தான் பண்ணிருந்தாங்க. பட் அது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால அந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் இல்லாம அந்த ஒரு ஹைப் இல்லாம. ஆனா எனக்கு அது தோணுச்சு அந்த இடத்துல நீங்க ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணாம இந்த இடத்துல ரிவீல் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். ரொம்ப வருஷம் ஆச்சுல, ஐ மிஸ் யூ. எனக்கு வந்து இல்ல ஏகேயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இதுக்கு மாதிரி நிறைய படங்கள் எப்படி இருக்கும்னா ஒன்னு சீரியஸான டான் கேரக்டர் மாதிரியே இருக்கும், அப்படி இல்லையா இப்ப வேதாளம் படத்துல வரப்போலாம் வந்து ஜாலியா சுத்திட்டு இருப்பார்ல அந்த மாதிரி இருக்கும். ஒண்ணு இப்படி இருக்கும் இல்லைன்னா இப்படி இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டா இருந்துச்சு. ஸ்டைலிஷாவும் இருக்கும், அப்பப்போ வந்து ஃபுல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்துச்சு. சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபேன்லாம் கொண்டாடுற ஒரு படம்னா வந்து மங்காத்தா சொல்லுவாங்கல்ல, ஏன்னா அதுவும் கம்ப்ளீட்டா ஃபேன்ஸ்க்காக எடுத்த படம் தான். அதுல இல்லாத மாசினா இல்ல அதுல இல்லாத ஸ்லோமோ எல்லாருமே பார்க்க முடியும். ஃபேன்ஸ் மட்டும் இல்ல எல்லாமே பார்க்க முடியும். பில்லா மூவியும் அப்படிதான் ஃபேன்ஸ்க்காக எடுத்ததுதான். பட் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த மூவி பார்த்தா. அதுல நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃபேன் மொமெண்ட்ஸை தாண்டி அதுல நிறைய ஸ்டோரி லைன் நிறைய இருக்கும், ரிவெஞ்ச் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆக்சுவலா ஃபேன்காக எடுக்கிற படம்னா அந்த மாதிரி தானே ஒன்று இருக்கணும். அதாவது படத்தை செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம. இப்போ வங்காத்திலையும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஏகப்பட்ட ஆக்ஷன் சீன் இருக்கும், மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும், பில்டப்ஸ் இருக்கும், ஸ்லோமோ இருக்கும். அந்த இன்டர்வல் சீன்லாம் வந்து அந்த ஃபுல்லா ஒரு 8 ஏகே வந்து அப்படி சுத்தி போற மாதிரிலாம் ஒரு ஷாட்லாம் வச்சிருப்பாங்கல்ல, பயங்கரமா இருக்கும் அந்த ஷாட்லாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அதை தாண்டி கதை இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ ரெண்டும் ஜெல்லாகி ஒரு மாதிரி நல்லா போகும் இல்லையா. அது வந்து இந்த படத்துல வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹெவியா மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. 10 கிலோ கறி வேணும் பாய், இருங்க பாய். எனக்கு கிட்டத்தட்ட எப்படி ஆயிடுச்சுன்னா சிஎஸ்கே இப்போ நிலைமையில இருக்குல்ல, அதுவும் இது எனக்கு ஒரு மாதிரி லிங்க் ஆன மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து தோனிக்காக பாக்குறோம், தோனி வந்து ஒரு 6 அடிச்சாலே நம்மளுக்கு போதும், அது பண்ணாலே போதும் அப்ப நம்ம சொல்லிட்டே இருந்தோமா. அப்படி சொல்றதுனால இப்ப என்னன்னா டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. அந்த ஒரு 6 அடிச்சோ அந்த ஒரு 6 வச்சு நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது கிடையாது. சிஎஸ்கே டீமோட ஃபியூச்சர் ஒரு மாதிரி வந்து கொஸ்டின் மார்க் ஆன மாதிரி இருக்குல்ல. அதே மாதிரி இப்ப ஃபேனுக்கான படம் தான் ஓகே, இப்படி மேஷப்பா தான் இருக்கணும், எல்லா படத்தோட மொமெண்ட்ஸ் மட்டும் தான் அதுல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இருக்கலாம். அதான் சொல்ல ரெஃபரன்சஸ் கண்டிப்பா இருக்கலாம். அது ஜாலியா இருந்துச்சு. நிறைய இடத்துல வந்து அந்த ரெஃபரன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்ப சொன்னல வாலி படம் ரெஃபரன்ஸ் இருக்கிறப்போ நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஓவர் டூ பண்ணி அந்த போனதுதான் பிரச்சனை.
ஏகே சார் வந்து படத்துல வந்து இப்ப அவர் தான் மெயின் கேரக்டர். அப்போ வில்லன் வந்து இப்ப அர்ஜுன் தாஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு செம்ம பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் மாதிரி ஒரு ரோலே கொடுக்கல. படத்துல வந்து எல்லாருமே ஏகேக்கு கீழே தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணதுனால ரெஜிஸ்டர் பண்ணி அதே பில் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்து வந்து இப்போ இவங்களால இவங்களோட ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நம்ம யோசிச்சாதானே வந்து அந்த ஒரு இது இருக்கும். ஒரு வில்லனுக்கு அவங்களுக்கு ஒரு ரைவல்ரி அந்த ஃபீலே இல்ல. எப்படி நமக்கு தெரியும் ஹீரோ தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா எப்படி வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டர் ஒன்று இருக்கணும்ல. அது வந்து சுத்தமாவே படத்துல இல்ல. இப்பதான் உங்க வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்ட. ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ எங்க அண்ணெல்லாம் வந்து ஹார்ட் கோர் அஜித் ஃபேன் தான். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி கேட்கிறப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து நாங்க வந்து ஜாலியா படம் பார்த்தோம்டா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. விடாமுயற்சியில வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது ஆகல. பட் எங்களுக்கு விடாமுயற்சி பிடிச்சிருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நாங்க முன்னாடி ஒரு ரிவ்யூ வீடியோ போட்டிருப்பால பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து விடாமுயற்சி கைண்ட் ஆஃப் மூவி வந்து ரொம்ப பிடிச்சி. ஏன்னா அது ஒரு ஸ்டோரி இருந்துச்சு, ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணி போற மாதிரிலாம் இருந்துச்சுல்ல, அது பிடிச்சிருந்துச்சு. ஆனா இது வந்து ஏகே ஃபேன்ஸ் வந்து செம்மையா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏகே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு நியூட்ரல் ஃபேன்ஸா ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸா நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா தெரியல. அது ஃபுல்லாவே தியேட்டர் மொமெண்ட்ஸ் தான். ஆமா, படம் ஃபுல்லா தியேட்டர் மொமெண்ட்ஸ் தான். இந்த படத்தை வந்து இல்ல வெயிட் பண்ணி நம்ம ஓடிடில பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஐடியாவை இப்பவே விட்டுருங்க. எனக்கு மைண்ட்ல தான் ஓடிட்டே இருந்தது, இது நம்ம தியேட்டர்ல பாக்குறோம் இப்படி இருக்கு, இது வீட்ல டிவில பார்த்தா எப்படி இருக்கும், அந்த டயலாக் எல்லாம் பேசுறப்போ அந்த மாஸ் கனெக்டே ஆகாது உங்களுக்கு. அதனால இந்த படம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிருக்கீங்கன்னா ஓடிடி வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உடனே தியேட்டர்ல போய் பாத்துருங்க. எனக்கு வந்து மார்க் ஆண்டனி வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த படம். அது வந்து ஒரு மாதிரி ஃபன் ரைடா போகும் ஒரு மாதிரி. சோ இந்த படமும் அந்த மாதிரி ஸ்டார்டிங்ல அப்படிதான் வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ஜிபியூ மாமே போட்டுனே ஓகே அந்த மாதிரி ஒரு வேர்ல்டா தான் இருக்க போகுது அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பட் எங்களுக்கு அது ஒர்க் ஆகல. ஆனா ஃபேன்ஸ்க்கு நிறைய ஒர்க் ஆச்சு, நிறைய செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பர்சனலா அது எங்களுக்கு ஒர்க் ஆகல. இது இருக்குல்ல இப்ப ஆதிக் ப்ரோ சொன்ன தெரியுமா, அந்த மார்க்கெட்ல வந்த மாதிரி டைட்டில் கார்டு எல்லாமே வந்துச்சு இல்ல. சோ வந்து அவரோட படம் அவரோட கலர் டோன் எல்லாமே பாக்குறதுக்கு வந்து எல்லாம் சிமிலரா இருக்க மாதிரி இருக்கா. மேபி அவரு கூட வந்து இப்போ எல்சியூ மாதிரி வந்து அவர் ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணி இது எல்லாத்தையும் லிங்க் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா அதுலயுமே ரெஃபரன்ஸ் மட்டும் தவிர்த்துட்டு இல்ல ரெஃபரன்ஸை கம்மி பண்ணிட்டு நீங்க ஒரு ஸ்டோரியா பண்ணீங்கன்னா ஒன்னும் நல்லா இருக்கும். இந்த படமே ஒரு ஸ்டோரியா கொண்டு போய் இதுல சொல்ற மாதிரி ரெஃபரன்ஸ்ல படம் கொஞ்சம் கம்மியா இருந்தது, உப்புல அல்வா கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி ரெஃபரன்ஸ்ல படம் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. ரெஃபரன்ஸை கம்மி பண்ணி கதையை ஜாஸ்தி பண்ணி சவுண்டை கம்மி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா லெவலா இருந்திருக்கும். ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட மெயின் இன்டென்ஷனே வந்து ஃபேன்ஸ்க்காக எடுக்க படம் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதுல இது பண்ணிட்டாங்க. நம்ம ஹேட்டர்ஸ் நினைச்சற போறாங்க, நீ வேற ஃபேன்ஸ் வந்து பேசுறீங்க. ஆமா அந்த மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. ஹேட்டர்ஸ்லாம் இல்லங்க, நாங்க வந்து அந்த பக்கமும் இல்லீங்க இந்த பக்கமும் இல்லீங்க. எங்களுக்கு விடாமுயற்சி நிஜமா ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ரிவ்யூ பார்த்தா தெரியும். முன்னாடி ரிவ்யூ போட்டுருப்பால அதுல போய் பாருங்க. அதுல வந்து நாங்க சொல்லிருக்கிறதுதான் எல்லா படமே பில்டப்பா மட்டும் தான் இருக்கணும்னா எப்படி கதையா இருக்கணும்ல, நம்ம இதை சப்போர்ட் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இது நாங்க பேசிருக்கோம். மூவிஸ் வரும், புதுசா நிறைய ரைட்டிங்ல நிறைய டெவலப் பண்ணுவாங்க அதுக்காக நம்ம சொல்லிருப்போம். அதனால நாங்க வந்து அணிலோ எங்க பின்னாடி வாழோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்கயா. படம் பார்த்தப்போ வந்து என்ன தோணுச்சோ அதை நாங்க அப்படியே கக்கிட்டோம். அதனால பார்த்து ஹெவியா அடிச்சிடாதீங்க, பார்த்து பதமாடிங்க. நன்றி. காட்டுறேன் மனம்போர் தினம் ஜமாய் நாயர் சாயாய் என்ஜாய் டனக்கு டனக்கு குமுக்கு டனக்கு டனக்கு அம்பு டனக்கு டனக்கு குமுக்கு